நீங்களும் ஒருவர் பேரில் உள்ள ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள். இது எல்லாத்துலயும் என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு, இதற்கேற்றே நீங்க ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த திருச்சபையில இருக்கிற நாம அவயவங்களா இருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் அவயவங்களா இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியங்கள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதற்கேற்றே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்றோம். ஆனா அழைத்ததன் நோக்கம் என்ன? தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரு, தேவன் நம்மை வேறு பிரித்தெடுத்திருக்கிறாரு. அந்த நோக்கம் என்ன? நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம இல்ல இருதயத்துக்குள்ள இன்னும் கசப்பா சுமந்துகிட்டே இருக்கிறோமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா பல நேரங்கள் இருதயத்துல இருக்கக்கூடிய கசப்பு நிமித்தம் அடுத்து என்ன ஆகுது, கோபம், எரிச்சல் எல்லாம் வந்த உடனே என்ன போயிருக்குன்னா தேவ சமாதானம் போயிருக்கு. 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவன் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆடக்கடவுது. அப்ப ஆண்டவருடைய சமாதானத்தை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அதுதான் இருதயங்களில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மார்க் 11வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். மார்க் 11வது அதிகாரம் 25 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நான் உண்மையாதான் இருக்கேன், உத்தமமா இருக்கிறேன், ஆனா ஏன் ஜெபம் ஆக்குறேன்னு என்ன பண்ணல, கேட்கலையே நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நீங்க நின்று ஜெபிக்கிறீங்கன்னா ஒருவன் பேர்ல முதல்ல யாராவது குற்றம் உண்டாயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நம்ம காணிக்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்னவா, காணிக்க போடுறதுக்கு நீ வர்றதுக்கு முன்னாடி உன் சகோதரனோட உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணு, காணிக்கைய வச்சுட்டு நீ போய் சகோதரன் ஒப்புற வாங்கிட்டு தான் வந்து என்ன பண்ணணுமா, காணிக்கைய செலுத்தணும். அப்பதான் ஆண்டவர் அங்கீகரிப்பாராம். இங்க ஜெபிக்கும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்கள். இன்னும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கசப்பை ஆண்டவர் மன்னிக்கணும்னா முதல்ல நம்ம மத்தவங்க என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். ஆமென் சொல்லுங்கள. மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படணும். இப்ப ஜெபிக்கும் போது நிச்சயமா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஜெபத்துக்கு தலைவராக படிக்கு என்ன மன்னிச்சிருங்க கேட்கறது இல்ல. நீங்க யார் பேர குறைபாடு இருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணணும்,